நெக்ஸ்ட்டில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா பேரிடர் மேலாண்மை. பேரிடர் மேலாண்மை அப்படின்னு என்னென்னா மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேரிடர் மேலாண்மையை இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒன்று மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர் மேலாண்மை, இயற்கையினால் ஏற்படக்கூடிய பேரிடர் மேலாண்மை அப்படின்னு ரெண்டு டைப் சொல்கிறாங்க. இயற்கையினால் ஏற்படக்கூடிய பேரிடர் மேலாண்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, வெள்ளம், புயல், வறட்சி, நிலச்சரிவு இவை எல்லாமே இயற்கையினால் ஏற்படக்கூடிய பேரிடர் மேலாண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது மனிதனால் ஏற்படக்கூடிய பேரிடர் மேலாண்மை தீ விபத்து, தொழிற்சாலை விபத்து, அணுகுலை விபத்து, போக்குவரத்து விபத்து, காற்று மாசுபாடு இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர் மேலாண்மை அப்படின்றாங்க. பேரிடர் மேலாண்மை ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா காலநிலை மாற்றம், மனித செயல்பாடுகள், சுற்றுச்சூழல் மாசுபாடு, காடு அழிப்பு, புவி வெப்பமயமாதல் இவை எல்லாமே பேரிடர் ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று இயற்கை பேரிடர் மேலாண்மையில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான பேரிடர் மேலாண்மை எரிமலை வெடிப்பு. எரிமலை வெடிப்பு என்பது உட்புறத்தில் பூமியின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுகிய கல் தான் மேல்நிலைக்கு வெளிப்புறம் இயற்கை நிகழ்வு ஆகும். இது லாவா, வாயு, சாம்பல் ஆகியவை வெளியேறுகின்றன. இதுதான் எரிமலை வெடிப்பு அப்படி சொல்கிறாங்க. எரிமலை வெடிப்பில் ரெண்டு விளைவுகள் இருக்குது. ஒன்று எரிமலை வெடிப்பினுடைய விளைவு ரெண்டு பார்க்க போகிறோம். ஒன்று எதிர்மறை விளைவுகள், ரெண்டாவது நேர்மறை விளைவுகள் அப்படி சொல்கிறாங்க. எதிர்மறை விளைவுகளில் பார்த்திங்கன்னா உயிரிழப்பு, சுற்றுச்சூழல் சேதம், விவசாய நிலங்கள் அழிவு, காற்று மாசுபாடு. நேர்மறை விளைவுகள் பார்த்திங்கன்னா நிலம் செழிப்பாகிறது, கனிம வளங்கள் கிடைக்கின்றன, புதிய தீவுகள் உருவாகுகின்றன, பாறை உருவாக்க வெப்ப ஆற்றல் உற்பத்தி இவையெல்லாம் சொல்கிறாங்க. ரெண்டாவது பேரிடர் மேலாண்மையின் நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரிடர் மேலாண்மையுடைய நிலைகள் என்னென்னா ஃபஸ்ட்டு தடுப்பு நிலை, ரெண்டாவது தயாரிப்பு நிலை, மூணாவது பாதுகாப்பு நிலை, நாலாவது மீட்பு நிலை. ஃபஸ்ட்டு தடுப்பு நிலைனா இப்போ ஒரு பேரிடர் வருது, இப்போது சின்னதாக ஒரு மழை வருது, அதில் வெள்ளம் அந்த மாதிரி நிறைய வருதுன்னா அதை எப்படி நம்ம தடுக்கணும், எப்படி நம்ம நம்மளை எப்படி தயார்படுத்தி கொள்ளணும் அப்படின்றது. தயார்படுத்தி கொள்வது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வச்சுக்கிறது, நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு மக்களை பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறது இதெல்லாம் சொல்கிறாங்க. மீட்பு நிலை அப்படின்னா மக்களை இப்போது சின்னதாக ஒரு வெள்ளம் ஒரு ஊரில் வெள்ளம் வந்திருக்கு அப்படின்னா அங்கே இருக்க மக்களை பாதுகாப்பாக ஒரு இடத்துல தங்க வைக்கிறது அப்படி. அதுதான் அதனுடைய மீனிங். நெக்ஸ்ட்டு பேரிடர் மேலாண்மை அமைப்புகள். ஃபஸ்ட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், மாநில பேரிடர் மேலாண்மை, மாவட்ட பேரிடர் குழு, தன்னார்வ அமைப்புகள், பொதுமக்கள் பங்கேற்பு. பேரிடர் மேலாண்மையின் முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா மனித உயிர் பாதுகாப்பு, பொருளாதார இழப்பு, சமூக ஒருங்கிணைப்பு, அரசு மற்றும் மக்களிடையே ஒத்துழைப்பு இவையெல்லாம் பேரிடர் மேலாண்மையின் முக்கியத்துவமாக சொல்கிறாங்க. முடிவுரையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேரிடர் மேலாண்மை தவிர்க்க முடியாத ஒன்று. மனித வாழ்க்கையில் பேரிடர் மேலாண்மை அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று. பேரிடர் மேலாண்மை ரெண்டாக சொன்னேன்ல நான் ஃபஸ்ட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர் மேலாண்மை, இயற்கையினால் ஏற்படக்கூடிய பேரிடர் மேலாண்மை. மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரிடர் மேலாண்மை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது தடுக்க முடியும். ஆனால் இயற்கையினால் உருவாக்கப்பட்ட பேரிடர் மேலாண்மை நம்ம தடுக்கவே முடியாது. அதுதான் இங்கே முடிவுரையில் சொல்கிறாங்க. நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். மக்களுக்கு பேரிடர் அப்போ மக்களை நம்ம பாதுகாப்பாக ஒரு இடத்துல தங்க வைக்கணும். அடுத்ததாக அவங்களுக்கு தேவையான பொருட்களை தரணும். நிவாரண உதவி அரசு நிவாரண உதவிலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுரையில் இன்றைக்கி பார்க்குறோம்.